ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரதீப் மீடியா. நான் தான் உங்கள் பிரதீப். இன்றைக்கி நம்ம தர்மஸ்தலா கோவில் போயிட்டுருக்கோம். அதை விட்டு இன்னும் 2 இடம் போக போகிறோம். முன்னாடி போகும்போது அது எந்த இடம்னு சொல்கிறோம். சாப்பிடலான்னு வரிசை நிறுத்தணும். அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு டீ குடிச்சு நம்மளோட ஜர்னியை கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். லைட்டாக மலை தூறல் போட்டிருக்கு. இன்னும் 72 கிலோமீட்டர் இருக்குது நம்மளோட டெஸ்டினேஷன். அதிக மழை ஜோராக வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம நடுவு காட்டில் போயிட்டுருக்கோம். நடுவு காட்டில் டிராஃபிக் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு லாரி அப்படியே கவுந்து விழுந்துட்டுருக்கு. ஒரு அடியே நம்ம தர்மஸ்தலம் வந்து சேர்ந்துட்டோம். ஹலோ மக்களே, இப்போ நம்ம சாப்பிட போயிட்டுருக்கோம். நைட் ஃபுல்லு சரியான மழை. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். நைட் எப்போ தான் படுத்தணும்னு தெரியல. பார்த்தா விடிஞ்சிட்ருக்கு. மடமடான்னு குளிச்சுட்டு இப்போ நம்ம கடவுள் தரிசிக்க போயிட்டுருக்கோம். கடவுளை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. தர்ஷனம் முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு வந்தோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கிட்டவே இருக்க ஒரு ஃபேமஸான விநாயகர் கோவில் போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம ரைட் எடுக்கணும். நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் போயிட்டுருக்கோம். அது எங்கன்னு சொன்னால் ஸ்ரீ குக்கே சுப்பிரமணியம் கோவில். சரியான மழை வந்துட்டுருக்கு. எப்படி தான் போக போகிறப்ப தெரியல. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். நம்மளுடைய டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. இதுதான் குக்கே ஸ்ரீ சுப்பிரமணிய கோவில். இந்த கோவில் எதுக்கு ஃபேமஸ்ன்னு சொன்னால், நம்மளுக்கு ஏதாச்சும் தோஷம் இருந்தால் இங்கே வந்துட்டு அந்த கடவுளை வேண்டிட்டு பூஜை பண்ண நமக்குள்ள இருக்க தோஷம்லாம் இதாயிடும். கடவுளை பார்த்தாச்சு. இப்போ நம்ம பெங்களூர் போயிட்டுருக்கோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டாட்டா.